ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம இப்ப விஸ்வாவசு ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கோம். புதிதாக பிறந்திருக்கிற இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசியினருக்கு எப்படி இருக்க போது, யாருக்கெல்லாம் நன்மைகள் வந்து சேரப்போது, யார் யாரெல்லாம் கூடுதல் கவனமா இருக்கணும், இது போன்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. ஜெயா டிவி அன்பர்களுக்கு இனிய விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ் ராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. ஜெயா டிவி நேயர்களுக்கு விஸ்வாவசு ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம்மா. ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு ஆண்டுல நாம அடியெடுத்து வச்சிருக்கோம். 12 ராசியினருக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவா எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டு பொதுவா அனைவருக்கும் எப்படி இருக்க போகுது? இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல மழை பொழிவு இருக்கும், ஒரு நல்ல விஷயம். இரண்டாவது, புயல், இந்த சீற்றங்கள் அதிகம் இருக்கும், நிலநடுக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இது இருக்கும். இந்த ஆண்டு விலைவாசியுடைய உயர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மக்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க, ஆனாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருந்து கொண்டிருக்கும். பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டு பொதுவா எப்படி இருக்க போகுது? இந்த தமிழ் புத்தாண்டுல உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவ முறைகளை இன்னமும் வளர்ச்சி அடையும். ஆயுட்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்தில் போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கான அந்த ஆம்புலன்ஸுக்கான வழி மிகச்சிறந்த அளவுக்கு முன்னேற்றம் பெறும். தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதாக மேஷ ராசினருக்கு நன்மைகள் வந்து சேர போற ஆண்டா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்க, மேஷ ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இனிமையான ஆண்டா இருக்க போதா, எப்படி இருக்க போகுது? மேஷ ராசின்னு சொல்றது இந்த ராசிகள்ல சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு பிரிக்கிறோம். அதுல சரராசியை சேர்ந்தது மேஷ ராசி. எதுலேயுமே ஒரு வேகம், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை ரொம்ப கனகச்சிதமாக முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம், வேகம் இருக்கும். அப்படி வேகமாக செயல்படக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டு இந்த வருஷத்தை தொடங்குறார். அப்போது 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரே, நான் என்ன பண்ணுறது அப்படி பரிதவிக்கக்கூடியவாளுக்கு ரொம்ப அற்புதமான 2 பயிற்சிகள் இந்த வருஷம் நடக்க போகிறது. ஒன்று குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது, அவருடைய பயிற்சி மே மாதம். அதே போல் ராகு கேதுவுடைய பயிற்சியும் இந்த மே மாதம் நடக்க போகிறது. அதனால் இந்த பயிற்சிகளுக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சியை காணப்போகிற ராசியாக மேஷராசிக்காராக இருக்க போகிறார். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவருடைய கம்யூனிகேஷன் செக்டாரை சேர்ந்தவாளுக்கு மிகப்பெரிய வேலைகள் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் கல்யாணம் தடைப்பட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது, அது ஒரு யோகம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க அளவாக இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வருஷம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு இறங்கக்கூடாது, அளவாக இறங்கிக்கிறது தான் இவங்களுக்கு நல்லது. சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது. மேஷ ராசினருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாட்களாக அமைய போதுன்றது. பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க, ரிஷப ராசினருக்கு இந்த ஆண்டு நன்மைகள் வந்து சேர போற ஆண்டா இருக்க போதா, இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? ரிஷபராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல அழகாக போறீங்க, உற்சாகமா இருக்க போறீங்க, அப்படியே ஜொலிக்க போறீங்க. ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு சேரப்போகுது. பொருளாதார ரீதியில் ரொம்ப சிறந்து விளங்கி இருக்கிறீர்களோ அவங்கெல்லாம் உள்ள தளவில் அழகாக மாறுவீங்க. மாணவ மணிகளுக்கு விரும்பிய துறையில், விரும்பிய கல்லூரியில், யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன் மூலமாக உங்களுடைய கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர், அவர்களுக்கு நல்லது பண்ணுவீங்க. அதனால பணம் வரும், சந்தோஷம் வரும்னு சொன்னோம். ஆனால் வேலை அதிகமாகிடும். அதனால் இந்த சுகஸ்தானம்ன்றது கொஞ்சம் குறையுது. அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டா போதுமானது. இந்த ஆண்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க. குடும்ப தலைவராக இருக்கீங்கன்னு சொன்னால் குடும்பமே நல்லா இருக்கும். எல்லா விதமான மங்கள யோக பாக்கியங்களும் பெறக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க. அப்ப முழுக்க முழுக்க நல்ல பலன்கள் மட்டுமே ரிஷப ராசினரை தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா சார்? ஹரிஷ்ராமன் சார், நீங்க சொல்லுங்க, மிதுன ராசினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. விஸ்வாவசு ஆண்டு
தமிழ் புத்தாண்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா அபாரமா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ராசி லக்னத்துக்கு குரு வரப்போறார். 2 மாசம் தான் இருக்கு. நீங்க கரெக்டா 2 மாசம் கிடையாது, 1.25 மாசம் இருக்கு. இந்த குரு எப்பெல்லாம் ராசிக்கு வராரோ லக்னத்துக்கு வராரோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள், உங்க ஆத்துல நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே டப்பு 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 நடக்கும். அயல்நாட்டு பிரயாணம் கண்டிப்பாக உண்டு. யாரெல்லாம் வெளியூருக்கு போய் படிக்கணுமோ, மெயினா துபாய் போய் படிக்கணும், ஜப்பானுக்கு போகணும், நான் ஸ்வீடனுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய குழந்தைகளுக்கு கனவுகள் இருக்கு. அந்த கனவுகள் எல்லாமே நிவர்த்தியாகும். உங்க ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். அதாவது நரம்புகள் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் மட்டும்தான் ஏற்படுமே தவிர வேற எந்த விதமான பாதிப்புகளும் கொடுக்காது. முன்னோர்கள் சொத்துக்கள் பஞ்சாயத்து இருந்ததுன்னா அது எல்லாமே குரு பார்வை ராகு மேல படுறதுனால அந்த பஞ்சாயத்துகள் ஓயும். உங்க வீட்டுல உங்க பேர்ல சொத்துக்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கறது மிகப்பெரிய டைம். அதுலயும் பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பார்வை, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை, ஃபுல் ஃபிளெஜ்டா மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சூப்பர் டைம் பீரியட்ல இப்ப மிதுனராசி நண்பர்கள் விஸ்வாவசு ஆண்டுல கொண்டாட போறீங்க. அதுதான் உண்மை. சார், அப்ப மிதுன ராசினருக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. 3 ராசினருக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த 3 ராசினருக்கான வழிபாட்டு பரிகாரங்கள்னா என்னன்னு? மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் வேகம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சநாதன் சார் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு. இவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து ரிஷபராசி அப்படின்னு வரும்பொழுது லக்ஷ்மி கடாட்சம் பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டா. இவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த சுக்கிர பூஜை, அதாவது மகாலட்சுமி பூஜை என்பதை செய்து வர வேண்டியது. பெண்கள் வீட்டிலே மகாலட்சுமி பூஜையை செய்ய வேண்டியது. முடிந்தவர்கள் அந்த கோமாதா பூஜை அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வரலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை அந்த நடராஜ பெருமானை வழிபட வேண்டியது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுமலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்கிற அந்த தேவார பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்து வரலாம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்ப அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று அந்த நடராஜ பெருமானுடைய சந்நிதியிலே நடராஜ பெருமானை தரிசித்து வரலாம். நான் வைஷ்ணவிசம் ஃபாலோ பண்றேன் சார் அப்படின்னு சொன்னா நேரா அந்த உலகளந்த பெருமாள் இருக்கார் இல்லையா, அந்த காலை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த உலகளந்த பெருமாளை வழிபட வேண்டியது. அறிவியல் படிக்கின்ற மாணவர்களுக்கு, அதுவும் ஏழை மாணவர்களுக்கு நம்மால் இயன்ற அந்த அறிவியல் உபகரணங்களை வாங்கி தரலாம். இந்த மாதிரி ஒரு லேப்டாப் மாதிரி ஒரு அறிவியல் உபகரணங்களை வாங்கி தருவதன் மூலமாக கூட மிதுனராசி அன்பர்கள் மிகுந்த பயனை பெற முடியும். சார், முதல் 3 ராசினருக்கான வழிபாட்டு பரிகாரங்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க சார். பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம விஸ்வாவசு ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கோம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துல ஏதாவது மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கா? புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ராகு பகவான் இது நாள் வரை மீனராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்குள்ள நுழைய போறார். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்க பார்த்தாலும் அதுதான் பேச்சு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் அடுத்த கட்ட முன்னேற்றம் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகிறது. அப்போ உலகமெங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய அரசாட்சி தான் அதுதான் நடக்க போகிறது. அப்படி இருக்கிறதுனால இதில் என்ன லாபம் என்ன நஷ்டம் பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை விழுந்தவரும் இல்லைங்கிறோம். இதற்கு முன்னால் 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த சனி பகவான் எப்போ அந்த மீனராசிக்குள்ள நுழைய போறதா இருந்தாரோ, நான் அந்த வருஷங்களை நினைச்சு பார்க்குறேன். அது ஒரு 90s இருந்த காலகட்டம். அப்போ தான் கம்ப்யூட்டர் துறையில் ஒரு பெரிய புரட்சி. எங்கே பார்த்தாலும் கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் எக்ஸிட் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டார். மீனராசி தான் எக்ஸிட் கேட். நீங்கள் மேஷ ராசின்னு எடுத்துன்னா அதுதான் என்ட்ரி கேட். மீனராசி அப்படிங்கிறது அந்த மீனம் தான் அவருடைய எக்ஸிட் கேட். இப்போ அப்போ என்னைக்கு சனி பகவான் அந்த மேஷ ராசிக்குள்ளே வருவதற்கு முன்பாக இந்த மீனராசிக்குள்ளே இப்போ அடியெடுத்து வைத்திருக்கிறாரோ, நிறைய பேருக்கு வேலை மாற்றம், வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் வருது. அதற்கு காரணம் இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அமைய போகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், 2023 சொல்லிட்டு இருக்கோம், உலக நாடுகளிலே வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் இந்திய திருநாடு பார்த்து திரும்பக்கூடிய சூழல்கள் மெல்ல மெல்ல உருவாயிடும் சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இப்போ சனி பகவானுடைய இந்த ஆளுமையினாலே அவர் மீனராசிக்குள்ளே நுழைவதனாலே நிறைய பேர் தாய் திருநாடு திரும்பக்கூடிய அமைப்பு இருக்கும். தொழில்துறையிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய அந்த மிகப்பெரிய வளர்ச்சி பலரை பாதிக்கக்கூடிய அம்சமும் இருக்குமா. அறிவியல் ஒரு பக்கம் வளர்ச்சியை தருகிறது, இன்னொரு பக்கம் அது வேலை பார்த்தீங்கன்னா வேலை நாட்கள் குறையும். என்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொன்னாங்களோ நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்த உடனேயே வீட்டில் இருங்க அப்படின்னு மறைமுகமான ஒரு செய்தியை சனி பகவான் கொடுத்துட்டார்.
முன்னால வாரத்துக்கு 6 நாள் வேலைன்னா அப்புறம் 5 நாள் வேலைனாங்க, அப்புறம் வீட்டில் உட்காந்து வேலை செய்யுங்கன்னாங்க. இது மெல்ல மெல்ல நகன்று வாரத்திற்கு 4 நாள் வேலை, 3 நாள் வேலைன்னு மெல்ல மெல்ல சுருங்க ஆரம்பிச்சு. அப்படி ஒரு அறிவியலுடைய வளர்ச்சி மனிதர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய அமைப்போ இல்லை வேலை நாட்கள் குறையக்கூடிய அமைப்பையோ அது உருவாக்க போகிறது. விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விண்வெளிக்கு போயிட்டு வருது, பல பெரிய ஆராய்ச்சிகளை செய்வதால் அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்படி பெரிய வளர்ச்சிகள் அந்த துறையில் இருக்குமா? தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல கடக ராசியினருக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு தமிழ் புத்தாண்டு தொடங்கி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்க போகுது? இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அற்புதமான காலம். இந்த செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து புது வருஷம் பிறக்கும் போதே செவ்வாய் பகவான் ராசியில் உட்கார்றார். அந்த செவ்வாய் பகவான் அவளுடைய யோகாதிபதி. அதனாலேயே இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு யோகமான ஆண்டா அவளுக்கு இருக்க போறது. இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து அஷ்டமத்து சனியா இருந்து அவர் விலகி பாக்கியஸ்தானத்துக்கு போயாச்சு. சனி பகவான் மட்டுமில்ல, வருஷம் பிறக்கும் போது 4 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்துல, சனி, ராகு, புதன், சுக்கிரன். அவர் 4 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அபூர்வமான நல்ல அமைப்பு. என்னைக்கு சுக்கிர பகவான் அப்படி 9ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்கிறாரோ அது மிகப்பெரிய வளர்ச்சி இவர்களுக்கு தரப்போகுது. எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டிலே கொடிகட்டி பறக்க போகிறார்கள். அதுவே மனைவியுடைய ஆலோசனையை கேட்டு கடகராசிக்காரர்கள் நடக்கணும். உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இந்த ஆண்டு அவர்களுக்கு பிறக்கிறது. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். கண்டங்கள் தீர்கிறது, பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள். அப்படிப்பட்ட யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும், உயர் பதவிகள் தேடி வரும். அப்படி ஒரு யோகமான காலமாக இந்த காலம் அமைய போறது. சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு காத்திருக்கு அப்படின்ட்டு. ஆமாமா. பீமராஜ் சார், நீங்க சொல்லுங்க, சிம்ம ராசியினருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் இனிமையான நாட்களா இருக்க போதா, இல்ல அவங்க கவனமா இருக்கணும்? எதை கண்டும் நீங்க கலங்கக்கூடிய ஆள் கிடையாது. இயற்கையிலே நெஞ்சுரம் நிறைந்தவர்கள் நீங்க, ஒரு சிம்மம் மாதிரி. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய இயற்கையான அந்த இயல்பான சுபாவத்தில் இருப்பதற்கு சவால்கள் ஏற்படும். உங்களுக்கு சஞ்சலங்கள் உண்டாகி கொண்டு இருக்கும். இது எல்லாவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது யார் அப்படின்னு கேட்டால், பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் முழுமையான சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு லாப ஆதாயத்தை கொடுக்கணும். எந்த வகையில் கொடுப்பார்? ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கு 11ஆம் பாவத்தில் இருப்பார். அப்போ ஒவ்வொரு ஆண்டிலும் ஏதோ ஒரு ராசிக்காரர்கள் 11ஆம் பாவத்தில் குரு இருக்க பெற்று எல்லா விதமான தன லாபங்களையும் பெற்று விடுவார்களான்னா பெற முடியும். ஆனால் பெறக்கூடிய வழிமுறை மாறும். இப்போ குரு இருக்கக்கூடியது புதனுடைய வீடு. அப்போ புதன்னு சொன்னாலே புத்தி காரகன், வித்தை காரகன். அப்போ உங்களுடைய புத்தியினாலையும் வித்தையினாலையும் தான் நீங்கள் பொருளை பெற முடியும். ஒவ்வொரு நாளும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எப்படி காலையில் எழுந்து உலகுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறாரோ அதுபோல் நீங்கள் அதிகாலையில் எழ வேண்டிய அவசியம் இருக்கும். எழுந்து உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, நல்ல பெயர் கிடைக்குதோ இல்லையோ, யாராவது பாராட்டுறாங்களோ இல்லையோ, உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும், உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும். கடமையை செய்யணும், பலனை எதிர்பாராதே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எப்போதும் தனித்து இருக்கக்கூடிய ஒருவர் யார் அப்படின்ற சாஸ்திர ரீதியான கேள்விக்கு சூரியன் அப்படின்ற ஒரு பதில் இருக்குது. அதனால யாரெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்காங்களோ இல்லையோ அதை பற்றிலாம் கவலை வேண்டாம். நெஞ்சுரத்தோடு நீங்கள் இருந்து அந்த கலக்கம், சஞ்சலம் அதெல்லாம் அந்த சூரிய ஒளிப்பட்ட பனி போல உங்களிடத்திலிருந்து அகற்றி நீங்கள் உறுதியாக உற்சாகமாக உங்களுடைய பணியை ஒவ்வொரு நாளும் செய்தால் இந்த தமிழ் புத்தாண்டு கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும். சார், சிம்ம ராசினருக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாம அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்ற நல்ல அட்வைஸையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சார். ஹரிஷ்ராமன் சார், நீங்க சொல்லுங்க, கன்னி ராசியினருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் நன்மைகள் சேரப்போதா, எப்படி இருக்க போகுது? கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு உண்மையாவே ஒரு பொற்காலமான ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 4 கிரகங்கள் நேரடியா அவங்கள தான் பார்க்குது. எப்பெல்லாம் அந்த சனி பார்வை இருக்கும் பொழுதுதான் ஒரு கர்மாங்கிறது நடக்கும். கர்மாங்கிறது ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை உங்க கல்யாணமாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தை பிராப்தமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சனி பார்வையும் குருவுடைய கன்ஜங்ஷனும் வரும் பொழுது நடக்கும். அதுல ராகு அப்படின்னா மணி மந்திர ஔஷதகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் போய் உட்காந்துருக்கூடிய இடம் எங்க? 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அது ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை ஃபுல் ஆக்டிவா நின்று இருக்காரு. அதனால உங்களை யாருமே ஜெயிக்கவே முடியாது. இதுல என்ன நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, கடுமையான அசிங்கம், கடுமையான அவமானம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு தும்புகள், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் சிம்மத்துக்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி கன்னிக்கு இப்போ 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கனால எந்த பாதிப்புமே கொடுக்க மாட்டார்.
தொழிலிருந்து கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுக்கும், வேலையிலிருந்து மாற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேர் 10ல் குரு போனா முடிஞ்சது, காலி, வேலை போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். பதவி பறிப்போகும்ங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அந்த பதவியை விட்டு நீங்க சுய தொழில் தொடங்க போறீங்கன்னு அர்த்தம். கன்னிராசி நண்பர்களுக்கு பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சது. சூப்பரா விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு இந்த வருஷம் ஆரம்பிங்க, நல்லா இருப்பீங்க. சார், கன்னி ராசினருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். கண்டிப்பா. ஹரிபிரசாத் சார், நாம இப்ப கடகம், சிம்மம், கன்னி ராசினருக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து அவங்க என்ன வழிபாட்டு பரிகாரங்களை செஞ்சா நல்லது? கடகராசியை பொறுத்தவரை பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே என்னன்னா, இந்த அருகில் உள்ள சிவாலயத்திலே சோமாஸ்கந்தர்னு ஒரு சன்னதி இருக்கும். இப்படி அந்த சோமாஸ்கந்தரனுடைய சன்னதிக்கு சென்று, அதாவது உற்சவமூர்த்தி மாதிரி வச்சிருப்பா, அங்க போய் நமஸ்காரம் பண்ண வேண்டியது அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று, அது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். அடுத்தபடியாக சிம்மராசிக்காரங்க அப்படின்னு வரும்பொழுது, நீங்கள் வழிபட வேண்டியது சர்வ நிச்சயமாக இந்த ஒரு வருடம் முழுக்கவே நீங்கள் அந்த சரபேஸ்வரரை வழிபடுங்கள். அதுவும் உங்களுக்குரிய அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே இந்த மாலை பொழுதில் இந்த 4-6 டைம் முடியறது இல்லையா, எல்லா சிவாலயங்களிலுமே அந்த நேரத்துல சரபேஸ்வர பூஜைங்கிறத பண்ணுவா. அந்த சரபேஸ்வர பூஜையிலே பங்கு பெறுங்கள். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த வருஷம் ஒரு பொற்காலம்னு சொல்லிட்டா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது. உங்களுடைய மனமானது செம்மையடையும். இந்த வருட பிறப்பு அப்படிங்கிறது நடக்கும் பொழுது ஏதேனும் ஒரு குரு பீட்டத்திற்கு செல்லுங்கள். உங்களுக்கு எந்த குரு, உங்களுடைய நீங்க ஆச்சாரியனா எந்த ஆச்சாரியனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோ, உங்களுக்கு யார் காஞ்சி பரமாச்சாரியா பிடிக்கும்னா காஞ்சிபுரத்துக்கு போங்க, அந்த குரு பீட்டத்துக்கு போங்க. ராகவேந்திர சுவாமி பிடிக்கும்னா மந்திராலயத்துக்கு போயிட்டு வாங்க. எனக்கு சாய்பாபா பிடிக்கும்னு சொன்னேன்னா பக்கத்துல இருக்கிற சாய்பாபா கோயில் கூட போங்க, அல்லது ஷீரடி கூட போயிட்டு வாங்க. இது போன்ற அந்த குரு பீட்டத்திற்கு சென்று தரிசனம் செய்வதும் உங்களுடைய மனதை தெளிவாகவே வைத்திருக்கும். சார், பொதுவாவே நேயர்களுக்கு நாம என்ன வழிபாட்டு பரிகாரங்கள் பண்ணா நல்லது நடக்குன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை ரொம்ப அழகா தீர்த்து வச்சிருக்கீங்க சார். பீமராஜ் ஐயர் சார், சொல்லுங்க. விஸ்வாவசு ஆண்டுல நாம அடியெடுத்து வச்சிருக்கோம். சினிமா துறையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போது, எப்படி இருக்க போகுது? இந்த கலைத்துறை அப்படின்னு வரும்போது, இந்த பெண்களால தான் கலைத்துறையே இருக்கு. பெண்கள் இல்லாம ஒரு திரைப்படம் எடுத்தா அதை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, படம் போகுமா அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு பெரிய அளவிற்கு இடம் இல்லை. இங்க ஆணாதிக்கம் மிகுந்த துறை அப்படின்னு சொன்னா கூட அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆண்கள் 50 வருஷம் 60 வருஷம் 40 வருஷம் 30 வருஷமா கூட அவர் கதாநாயகனாவே இருப்பார். அப்படி ஒரு சில கதாநாயகிகள் மட்டும்தான் இங்க கோலேச்சுறாங்க, எல்லாராலையும் முடியாது. மற்றபடி இந்த கலைத்துறையில இன்னும் ஒரு சாரார் கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதாவது அந்த ஸ்டார் அந்தஸ்துல கதாநாயகன், கதாநாயகி, ஒரு குறிப்பிட்ட ஒரு காமெடி ஆக்டர், ஒரு வில்லன் இப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிரபலமாவாங்க, நிறைய பொருளை பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய அதற்காக உழைக்கக்கூடியவர்கள், திரையிலும் சரி திரைக்கு பின்னாலும் சரி, அந்த அளவிற்கு பெரிய அளவிற்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலமாக இருக்கும். அதாவது கலைத்துறையில் பெண்மணிகளுக்கு மிகச்சிறந்த கோலோச்சக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு, வசதி, பிரகாசமான அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அந்த கலைத்துறையிலேயே பல காலம் இருந்தும் கூட சொந்தமாக ஒரு வீடு கூட எனக்கு இல்லை, பிள்ளைகளை பெரிய அளவுக்கு படிக்க வைக்க வசதி கூட இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்பானது கிடைக்கும். இந்த கலைத்துறையை பற்றி ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த ராசிகளை நெருப்பு, நிலம், காற்று, ஜலம்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கலாம். ஆனால் இந்த பஞ்சபூதத்தில் ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. இது இந்த ராசிக்குள்ள வரல, ஆனால் கிரகங்கள்ல இருக்கு. கலைத்துறை ஆகாயம் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த நெருப்பு, நிலம், காற்று, ஜலத்துல அசுப கிரகங்கள் இருந்து இது சம்பந்தமான துறைகள் ஏற்றம் பெறும், இறக்கம் பெறும், ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போகும், மீண்டு வரும். ஆனால் இந்த ஆகாயம் சம்பந்தமா இருக்கக்கூடிய கலைத்துறை எப்போதுமே அந்த ஒரு தாழ்ந்த நிலைக்கு போகவே போகாது. இது கீழ் நோக்கியே போகாது. கட்டாயம் இதுல வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இந்த ஆண்டு காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் இடத்துல ராகு வர்றதுனால, இந்த ஆண்டுல சுக்கிரன் பலமான ஒரு நிலையில இருக்கிறதுனால, இந்த கலைத்துறையில அந்த சினிமா பெரிய பட்ஜெட்ல ஃபாரின்ல ஹாலிவுட்ல எடுக்கிற அளவிற்கு நிறைய பொருள் போட்டு எடுக்கக்கூடிய படங்கள் இங்க வரும். அது வெற்றி பெறும். அது முன்னுதாரணமா இருக்கும். இந்த நல்ல விஷயமானது நடக்கும். இந்த ஆகாயம்னு சொன்னாலே அதுக்கு ஏன்னா நம்ம இந்த கதாநாயகன், கதாநாயகி ஸ்டார்னு சொல்றோம், நட்சத்திரங்கள்னு சொல்றோம். அது ஆகாயத்துல தானே இருக்கு. அந்த இடத்துல உண்டான அதிபதி கிரகங்கள் யாருன்னா குரு. அப்போ இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்கள் திரைப்படத்தை பார்த்தும் கூட வளருகிறார்கள், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு குரு போன்ற நல்ல விஷயத்தையும் கொஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணணும். தவறான எண்ணங்களை அவர்களுடைய மனதில் பதிக்க கூடாது. இதுதான் சரி, அம்மா அப்பானா அவங்கள மதிக்க கூடாது, திருமணம்னா நாம தான் பண்ணிக்கணும், வீட்டில் பார்த்து பண்ணி வைக்கிறது இல்லைன்ற ஒரு சில விஷயங்களை
மாற்றி நல்ல விஷயங்களை சொன்னா இந்த கலைத்துறை ரொம்ப ரொம்ப பிரகாசித்து 100 மடங்கு உயரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அடுத்ததாக துலா ராசியினருக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு வரக்கூடிய நாட்கள் இனிமையான நாட்களா இருக்க போதா, என்ன மாற்றம் நிகழப்போகுது? துலாம் ராசினாலே அதுக்கு ஒரு சிம்பல் வச்சிருக்காங்க, தராசு அப்படின்னு. நியாயப்படி நடக்கக்கூடிய மனிதர்கள் துலாம் ராசிக்காரர்கள். எது நியாயமோ அதன் பக்கம்தான் நாங்க நிற்போம் அப்படின்னு நிற்கக்கூடியவங்க. இந்த ஆண்டு பிறக்கிற போதே யாருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரமே துலாம் ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துல தான் பிறக்கிறது. இவர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான் உச்சமாக இருக்கிறார். மிகப்பெரிய சாதனை மனிதர்களாக துலா ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஆகப் போகிறார்கள் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அப்ப பெரிய அளவுக்கு பினான்சியலா ஒரு வளர்ச்சியை தரப்போகிறது துலா ராசிக்காரர்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா அவர்கள் இருக்கலாம். இந்த துறை, அதாவது நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், மருத்துவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுவார்கள். இந்த மருத்துவர்கள் கைதொட்டு பல வியாதிகள் குணமாகும். துலாம் ராசி மருத்துவர்கள் கைதொட்டு அந்த ஒரு யோகம் இருக்கிறது. இந்த ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார். அப்படி வருகிற போது சேர்க்கையில் கவனமாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்ல கவனமா இருக்கணும். அதாவது டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அப்படி தீய நட்பு ஒன்று துலாம் ராசிக்காரர்களை நிற்க போகிறது. அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்டை இனம் கண்டு இவர்கள் ஒதுக்குவார்கள். இவங்க கெட்டவங்க, இவங்களோட பழகக்கூடாது அப்படின்னு துலா ராசிக்காரர்கள் ஒதுக்குவார்கள். அந்த நன்மை நிகழப்போகிறது. தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, உணவு விஷயங்கள்ல ஃபுட் பாய்சன் ஆகாம இவர்கள் பார்த்துக்கணும். ரொம்ப வசதியா, ரொம்ப சந்தோஷமா, மனநிறைவான ஒரு வாழ்க்கை இந்த ஆண்டு துலா ராசிக்காரர்கள் வாழப்போகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது. துலா ராசினருக்கு முழுக்க முழுக்க நன்மைகள் வந்து சேர போற ஆண்டாக அமைய போகுதுன்றது. பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க, விருச்சக ராசினருக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது? விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய புண்ணியத்திற்கான பலனை வந்து நீங்க அனுபவிக்க போறீங்க. கட்டாயம் நீங்க வந்து எதிர்நீச்சல் போட்டு நம்ம ஏதாவது சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கும். 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வளர்ச்சி, முன்னேற்றம், சுகஸ்தானம். மனை, வண்டி, வீடு, வாகனம், சொத்துக்கள் இப்படிப்பட்ட இடமாக இருக்கு. அங்க ராகு வரார் சொன்னா இதன்பால் உங்களுக்கு பற்று, ஈடுபாடு, ஆசை வந்து அதிகமாகும். அதை நேர் வழியில் நீங்கள் அடைவதற்கான முயற்சியை கொண்டா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். 10ஆம் இடத்துல கேது வரார். அப்படி வரும்போது உங்களுடைய உத்தியோகத்திற்கான தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த துறையில், எந்த ஒரு பொசிஷனில், எந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த பதவியை தக்க வைத்து கொள்வதற்கு நிறைய போட்டி இருக்குது, நம்ம ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணமானது உங்களுக்கு உண்டாகும். சுயதொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு அதில் இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வரணும், புதுமையை கொண்டு வரணும், அப்டேட் பண்ணணும், அதை வந்து பெரிய அளவிற்கு பண்ணணுன்ற எண்ணங்கள் வரும். இதற்காகலாம் நீங்கள் பாடுபடுவீங்க. 8ல் குரு இருக்கிறதுனால உங்களுடைய பெயர் வந்து சிறிதளவும் கூட வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. உங்களை பற்றி பேசினாலும் நல்ல விஷயம்தான் சொல்லணும். இப்படிப்பட்ட பண்புகளை நீங்கள் வளர்த்து கொண்டால் இந்த ஆண்டு கட்டாயம் உங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். சார், விருச்சக ராசினருக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ஹரிஷ்ராமன் சார், நீங்க சொல்லுங்க, தனுசு ராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிகழப்போதா, இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணும்? தனுசு ராசி நண்பர்களுக்கு எங்க தலைவர் பிச்சுமணி சொல்லியிருக்காரு, நான் அடிச்ச மணி யாரு கேட்டுதோ இல்லையோ அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சுரா அப்படின்னு. இப்ப டைம் பீரியட் வந்து செம்ம டைம். ஏன்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னார், ஆண்டு கோள் அப்படின்னு சொன்னா குரு. அந்த குருவுக்கு நீங்க வாண்டடா இருக்கீங்க இப்போ. அதுதான் இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டம். அது மட்டும் கிடையாது, சனியோடைய பார்வையும் இருக்கு. இது 2 பேரும் மாத்தி மாத்தி உங்களை நல்லது பண்ண போறாங்க. இதுல பெரிய அதிர்ஷ்டமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தெய்வ அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா தனுசு ராசி தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப டைம் பீரியட் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு டைம். ஓப்பனா சொன்னா நிறைய பேருக்கு வெளியூர் போறது, நிறைய பேருக்கு தொழில் அமைவது, நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை ட்ரை பண்றோம் சார், வி ஆர் ஸ்டில் ட்ரையிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பாராட்டுக்கள் குவியக்கூடிய பிராப்தம். அண்ணன் தம்பி கூட இருக்கக்கூடிய அந்த சகோதரத்தன்மை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது இப்ப சரியா போயிடும். நல்ல அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய பிராப்தம். எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, கணவராக இருந்தால் ஒய்ஃபோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும், மனைவியா இருந்தால் கணவருடைய ஹெல்த்ல மட்டும்தான் கவனமா இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, சம்மர் டைம் தனுசு ராசினருக்கு அப்படின்னு. ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க,
துலா ராசி, விருட்சக ராசி, தனுசு ராசினருக்கான வழிபாட்டு பரிகாரங்கள்னா என்னென்ன சார்? துளாராசியை பொறுத்தவரை பரிகாரம் அப்படின்னு சொன்னா துளசி வழிபாடு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க பிரதானமா. எப்படி நம்ம வீட்டு பூஜை அறையில தினந்தோறும் விளக்கேற்றி வழிபடுகிறோமோ அதே போல தினந்தோறும் அந்த துளசி மாடத்திலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. துளசி பூஜை என்பது பரிகாரம், அந்த துளசி இலையை சாப்பிடுவது என்பதுதான் உங்களுக்கான பிராயச்சித்தம் அப்படிங்கிறது நினைவிலே கொண்டாலே போதுமானது. அடுத்து விருச்சிக ராசியை பொறுத்தவரை எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அறுபடை வீட்டிற்கும் சென்று தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அடுத்து தனுர் ராசி அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப சூப்பராகவே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னா தட்சிணாமூர்த்தி. வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தாலே போதுமானது. இந்த கொண்டக்கடலை மாலை அப்படிங்கிறதே நமக்குரிய பரிகாரமாக சொல்லவே இல்லை. அந்த கொண்டக்கடலையை மாலையாக போட்டு வீணாக்குவதை விட அந்த கொண்டக்கடலையே சுண்டலா செஞ்சு எடுத்துட்டு போங்க. அங்க போய் நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் விநியோகம் பண்ணுங்க. ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நோட்டு புக்கை வாங்கி தாங்க. இப்ப ஸ்கூல் திறக்க போறது இல்லையா, இந்த அகாடமிக்ல ஸ்கூல் திறக்கும். அவர்கள் படிப்பதற்கு தேவையான உதவிகளை செய்தாலே அதுவே ஆகச் சிறந்த பிராயச்சித்தமாக தனுர் ராசிக்காரர்களுக்கு அமைந்துவிடும். சார், 3 ராசினருக்கான வழிபாட்டு பரிகாரங்களை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ஹரிஷ்ராமன் சார், நீங்க சொல்லுங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்திய அளவிலும் தமிழகத்திலும் அரசியலுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? விஸ்வாவசு ஆண்டில் மிக முக்கியமாக ஒன்று என்னன்னா, வரக்கூடிய ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பா உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும். வரக்கூடிய பிப்ரவரி மாசம், அதாவது 2026 பிப்ரவரி மார்ச்ல தமிழ்நாட்டிலையும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி மிக முக்கியமான அரசியல் புள்ளிகளுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் பெருசா கிடையாது. ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். ஆனா அடுத்த வருடம் தான் மேஜர் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. மகர ராசிக்கு இனிமையான ஆண்டா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? இந்த விஸ்வாவசு வருஷம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. அதற்கு காரணம் இவர்களுடைய உபஜய ஸ்தானங்களில் கிரகங்கள் ரொம்ப அற்புதமாக அமர்ந்திருக்கு. 3வது ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், புதன் பகவான் 4 கிரகங்களுடைய கூட்டணி. மகர ராசியைச் சேர்ந்த கலைஞர்கள் அவர்கள் கலையுடைய எந்த பரிமாணத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஓவியர்களாக இருக்கலாம், ஜோதிடர்களாக இருக்கலாம், மகர ராசியைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு வந்து சேர ஆரம்பிச்சிடும். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி மிக அபாரமாக இருக்கும். எனக்கு போன வருஷம் அவ்வளோ வருமானமே இல்லை, இப்போ திடீர்னு என்னுடைய வாய்ப்புகள் பெறுகிறது, எனக்கு நல்ல வருமானம் பெறுகிறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். இவருடைய பேச்சுக்கு பெரிய மதிப்பு மரியாதை உயரும். நல்ல பதவிகள் சேரக்கூடிய யோகம். போன வருஷம் எனக்கு நல்ல பதவி வரல அப்படின்னா இப்போ நல்ல நல்ல பதவிகள் இவர்களுக்கு சேரும். இந்த வயிறு ஓடும், கொஞ்சம் 6ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா கொஞ்சம் வயிறு சேரும், கொழுப்பு சேரும். அது மட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல சிலருக்கு பிரச்சனை இருக்கும். அதாவது ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. விலை உயர்ந்த உங்களுடைய பணம், நகை, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றோம் இல்லையா, இவையெல்லாம் திருடு போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ மகர ராசிக்காரங்க அதெல்லாம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் சாதிப்பாங்க. கல்வி, வேலை வாய்ப்பு, வாழ்க்கையுடைய பொருளாதார நிலை என்று தொட்டதெல்லாம் வெற்றி. அப்படி ஒரு அற்புதத்தை அந்த உபஜயஸ்தானங்கள் அவர்களுக்கு வழங்குகின்றன. அப்படிங்கிறதுனால இது ஒரு யோகமான ஆண்டாக விஸ்வாவசு வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போறது. சார், நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. மகர ராசினருக்கு அப்ப அனைத்து துறைகளிலும் நல்ல வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தேடி வரப்போதுனே சொல்லலாம் இல்லையா சார்? பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எப்ப தீரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்க கும்ப ராசியினருக்கு பிரச்சனைகள் தீர போற ஆண்டா இருக்க போதா இல்ல நன்மைகள் தேடி வரப்போதா இல்லையா சார்? கும்பராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனை தீரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கு. அந்த ஜென்ம சனி அது உங்களுக்கு முடிந்தது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி முடிஞ்சு ராகு ராசிக்குள்ள வரார். இந்த ஒரு விஷயம்தான் கடவுள் உங்களுக்கு செய்யக்கூடிய கருணை, கடவுள் தரக்கூடிய வரம். இப்ப ஜென்ம சனி உங்களை என்ன வாழ்க்கைன்னா என்ன, பொருள்னா என்ன, சொந்தம்னா என்ன, ஆரோக்கியம்னா என்ன, நல்ல பழக்கம், வழிபாடு, பெரியவர்கள்னா என்ன, எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தி விட்டது.
இதன் பிறகு ராகு வந்து ராசிக்குள்ள வரும்போது இந்த படிப்பினைகள் அனுபவங்கள்னால நீங்க வந்து எடுக்கும் போதே நான் வந்து மிகப்பெரிய நிலைக்கு போகணுன்ற எண்ணத்தை கொள்ள மாட்டீர்கள். கொஞ்சம் கொஞ்சமா வளரணும், ஆனா என்னோட இலக்கு இதுதான், நான் போய் அடையணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அதனால இந்த ஆண்டு நல்லா இருக்கும். பல காலமாக புத்திர பேர் இல்லை, செயற்கையான முறையில் தான் குழந்தை கிடைக்குமா, ட்ரீட்மெண்ட் தான் போகணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓராண்டு காலம் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்கள் ஒத்தி வைக்கலாம், தள்ளி வைக்கலாம். அதெல்லாம் தேவைப்படாது. இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். 7ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. அதனால திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை மீது ரொம்ப அன்பாகவும் அக்கறையோடும் கருணையோடும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிறர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சில சமயத்தில் ராகு ராசியிலிருந்து 7ல் கேது இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் மாறி தீய வழியில் போகணும்னு நினைக்கும் போது குடும்ப நபர்கள் உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருப்பார்கள். அதனால குடும்ப நபர்கள் வந்து மிக முக்கியமானவர்கள். தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள், பெரியப்பா, சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்வார்கள். பிறர் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னது 7ஆம் இடம் கேது. குடும்ப நபர் அல்லாத பிறர் அவர்கள் தான் சொல்லக்கூடியதை நீங்க கேட்கக்கூடாது. இப்படியாக குடும்பம் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக உங்களுக்கு இருக்கும். ஜென்மசனி விடுதலை ஆகிவிட்டது. இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பீமராஜ் ஐயர் சார், கும்ப ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா எப்படி இருக்க போது, அவங்க என்னெல்லாம் பண்ணணுன்றதுக்கான நல்ல அட்வைஸையும் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. விவசாயிகள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு, இனிமேல் விவசாயத்துல நல்ல ஒரு மாற்றம் இருக்குமா, விளைச்சல் எப்படி இருக்க போகுது, இது பத்திய சந்தேகத்தெல்லாம் சொல்லுங்க. சர்வ நிச்சயமா சூப்பரா இருக்கும்னே சொல்லிடலாமா. ஏன்னு கேட்டா இப்ப நம்முடைய அந்த வெண்பா பாடல் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, வருஷம் பிறக்கும் பொழுது பஞ்சாங்க பட்டணம் அப்படிங்கறது ஒண்ணு பண்ணுவா. எல்லா ஆலயங்கள்லயுமே பஞ்சாங்க பட்டணம் படிப்பா. அப்படி படிக்கும்போது இந்த பஞ்சாங்கத்தை திறக்கும் பொழுதே முதல்ல இந்த விஸ்வாவசு வருட வெண்பா பாடல் அப்படின்னே கொடுத்திருப்பா. அதுல பார்த்தோம்னா விஸ்வாவசு வருடத்தில் வெள்ளாண்மை ஏறும் அப்படின்னு தான் முதல் லைனே சொல்லியிருக்கா அந்த வெண்பா பாடல்ல. வெள்ளாண்மை ஏறும் அப்படின்னு சொன்னாலே அங்கே விவசாயம் தழைக்கும், விவசாயிகளும் நல்ல நிலையை அடைவார்கள்னு சொல்றா. இது போக மற்ற கிரகங்களினுடைய அந்த பலன்களை எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பஞ்சாங்கத்திலே தெளிவாக கொடுத்திருப்பா. விளை பொருட்கள் நன்றாகவே விளையும், அதே நேரத்தில் அதிக விலையும் போகுங்கிறா. ஏன்னா நம்ம வந்து நிறைய விளைச்சல் பார்த்துட்டோம்னா, இப்போ கூட சமீபத்தில் பேப்பர்லாம் பார்த்துருப்போம், முருங்கைக்கால்லாம் ரொம்ப அதிகமான விளைச்சல் இருந்தது, ஆனால் அது எல்லாத்தையும் பறித்து கீழே போட்டு அது மேலே ரோடு ரோலர் ஏற்றுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனநிலைங்கிறது வராது. இந்த ஆண்டிலே நிச்சயமாக விவசாயமும் தழைக்கும், அவர்களுக்குரிய அந்த செல்வமும் கண்டிப்பாக வந்து சேருங்கிறார். அடுத்த லைன்லேயே நம்ம வெண்பா பாடல்லே பார்த்தோம்னா பசுமாடும் மாடு பலிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கா. இது என்ன பசுமாடு மாடுன்னு ரெண்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பசுமாட்டினுடைய அந்த உற்பத்தின்னு சொல்றா இல்லையா, நிறைய பசுமாடு பிறக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பசு கண்ணு பிறக்கிறது அப்படிங்கிறது நிறைய வரும்னு சொல்றா. பசுக்கூட்டம் பெருகும்னு சொல்றா. ஆக பசுமாட்டினுடைய அந்த செழிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அதற்கு இணையாக காளை மாடு என்பதும் நல்ல முக்கியத்துவம் பெறும். இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இது போக எருமை மாடுகள் கூட நிறைய வரும் அப்படின்னு சொல்றா. ஆக மாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செல்வமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவசாயிகளை பொறுத்தவரை அவர்களுக்குரிய ஒரு செல்வ பலமாகவே இந்த மாடு அப்படிங்கிறத பார்ப்பா. ஆக இந்த விவசாயி அப்படிங்க நம்ம எடுத்துட்டோம்னா அவர்களுக்குரிய ஒரு பொற்காலமாகவே அமைந்திருக்கிறது. கடைசியா அந்த வெண்பா பாடல இன்னொரு லைன் சொல்லியிருப்பா. என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா, உற்றுலகில் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் மழை நீர் வீணாக போகும், குடிநீர் பஞ்சம் தீராதுங்கிற மாதிரி ஒரு பலனை சொல்லிடுறா. அப்ப இது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மழை எப்பொழுது வேண்டுமானாலும் பொழியலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பொழியலாம். இந்த நேரம் வந்து சம்மர் டைம், இப்ப மழை பெய்யாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த வருடம் பிறக்கின்ற நேரமே ஒரு சில பகுதிகளில் நல்ல மழையினும் நீங்க பார்க்கலாம். ஆக நாம் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். எதற்கு? மழை நீரை சேகரிப்பதற்கு. செழிப்பான காய்கறிகளை நேரடியாகவே சென்று வாங்கி வர வேண்டியது, அதே மாதிரி மழை நீரை சேகரிக்க வேண்டியது. இதை செய்தாலே இந்த வருடமானது மிகவும் நல்ல பலனை தரக்கூடிய வருடமாகவே அமைஞ்சிடும். சார், விவசாயிகள் அனைவருக்கும் நல்ல ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க, நீ சொல்லலாம் சார். ஹரிஷ்ராமன் சார், நீங்க சொல்லுங்க. மீன ராசியினருக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போது? அவங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஆண்டா இருக்க போதா, இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? இந்த விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்க போறதுன்னு கேட்டோம்னா, துண்டு எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னா வண்டு உள்ள வந்துருச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்போம். ஏன்னா 2 மாசத்துக்கு கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் என்னதான் நீச்சபங்க ராஜயோகம் நடந்தாலும் இல்ல சனி ராகு 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. 2 மாசத்துக்கு மட்டும் நீங்க பொறுமையா இருக்கணும். தேவையில்லாம நிறைய சண்டை எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். விரயத்துக்கு ராகு போக போறார், 4ஆம் இடத்துக்கு குரு போய் உட்கார போறார்.
ஸோ இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமைதியாக இருப்பது. ஒரு விஷயத்துல தெரியலன்னா 2 தடவை கேட்டுக்கலாம். அது மறுபடியும் தப்பா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். இப்போ நீங்க வேண்டாம் என்று சொன்னாலும் கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. நிறைய நண்பர்களும் நிறைய ரிலேட்டிவ்ஸ், அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்னன்னா அதனால என்னன்னா ஒருத்தர் சம்மந்தம் இல்லாம இன்னொருத்தர்கிட்ட பேசுறது, அதனால வரக்கூடிய வீட்டில் சர்ச்சை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மீனத்துக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு 2 மாசத்துக்கு மட்டும்தான். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, இந்த ஜென்ம சனி எப்பெல்லாம் வருதோ அப்பதான் கல்யாணம் ஆகும், அப்பதான் குழந்தை பிறக்கும். அந்த சுச்சுவேஷன் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தூக்கம் பத்தாது. சனி எப்ப ராசி லக்னத்துக்கு வராரோ அப்ப வேலை பெண்டை கழட்டுவார்னு அர்த்தம். அப்ப நமக்கு தூக்கம் வராது. தூக்கம் வரலைன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்டு ப்ரெஷர் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இதுல பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கூடிய குரு எதெல்லாம் மறைவு ஸ்தானம், ரொம்ப மோசமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8, 10, 12, அது 10ஆம் இடம் கூட பரவாயில்ல, 8, 12 கூடிய இடங்கள்ல எப்பெல்லாம் குரு பார்வை விழுகுதோ எதிர்பாராத இடத்துல இருந்து நமக்கு ஒரு முக்கியமான தகவல், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா ஒரு டிரான்ஸ்ஃபர் கம் ப்ரமோஷன். நமக்கு பிடிக்காத இடமா இருக்கலாம், வாழ்க்கை ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போய் தூரமா இருக்கிற மாதிரி நடக்கலாம். ஆனா அங்க பொசிஷன் நல்லா இருக்கும், பணம் நல்லா வரும், ஆனா நிம்மதி கம்மியா இருக்கும். ஏன்னா வேலை ஜாஸ்தியா இருக்கும். புது வேலையை கத்துக்கும் பொழுது எல்லாருக்குமே அந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு பாடம் நடத்துறீங்களோ அவங்கெல்லாம் இப்ப நமக்கு பாடம் நடத்துற மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிரியேட் ஆகும். அட் தி சேம் டைம் தெய்வ அனுகிரகம்னு ஒன்று இருக்குதா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்க ஜாதகம் தான் இதுல ரொம்ப முக்கியமா பேசும். என்ன பண்ணாலும் சரி, சனி, ராகு, புதன், சுக்கிரன், என்ன எவ்வளவு கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி, நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் சேர்ந்தாலும் சரி, அம்மா அப்பாவை காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறது, அம்மா அப்பாவுக்கு கால் பாத பூஜை செய்வது, இது மாதிரி வேற எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. இது பண்ணாவே உங்களுக்கு பித்ரு தோஷமே காலி ஆயிடும். அதனால நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும்னு நம்ம நம்பலாம். ஏன்னா குருவுடைய பார்வை பலத்தினால மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஹெல்த், வெல்த், நிம்மதி, இது 3மே கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு வருடமாக இருக்கப்படுது. சார், தமிழ் புத்தாண்டு பலன் மட்டும் இல்லாம அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யவே கூடாதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க, கடைசி 3 ராசினருக்கான வழிபாட்டு பரிகாரங்கள்னா என்ன? மகர ராசியினை பொறுத்தவரை சார் சொல்லும் போதே சொல்லிட்டார், 6ஆம் பாவத்திலே குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் வயிறு போடும். இது போக இந்த கொலஸ்ட்ரால் ஓரியன்டான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள்லாம் வரலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டார் சார். ஆக அதற்குரிய வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தன்வந்திரி பகவானை வழிபட வேண்டியது. என்னைக்கு சார் வழிபடுறதுன்னு சொன்னா, தினந்தோறுமே நம்முடைய ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. தினந்தோறுமே காலைல எழுந்த உடனே நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு வீட்டு பூஜை போய் சாமி நமஸ்காரம் பண்ணும் பொழுது, சுவாமி நமஸ்காரம் பண்ணும்போது இந்த தன்வந்திரியையும் சேர்த்து வழிபடுங்கள். மந்திரமே தெரியாதுன்னு சொன்னா கூட ஓம் தன்வந்திரியை நமஹா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணலாம். தன்வந்திரி வழிபாடு என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே நேரத்திலே பிராயச்சித்தம் அப்படின்று வரும்பொழுது அதே வயறு அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வயிறு பசியில இருக்கார்கள் அல்லவா, அந்த ஆதரவற்றோருக்கு அன்னதானத்தினை செய்யுங்கள். ஆதரவற்ற வறிய நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானத்தை செய்யலாம். அடுத்தபடியாக கும்பராசிக்காரர்கள் என்று வரும்பொழுது இவர்களுக்குரிய பிராயச்சித்தம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். என்ன பிராயச்சித்தம் தெரியுமா? இவர்கள் அந்த பறவைகளுக்கும் உணவளிக்க வேண்டும். நம்ம வீட்டு மொட்டை மாடி இருக்கு அல்லது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னா அந்த தானியங்களை அங்கே இறைத்து விடும் பொழுது அங்க பார்த்தோம்னா அந்த பறவைகள் சாப்பிட்டு விட்டு அவைகள் ஒன்றாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலும் மகிழ்ச்சி என்பது நிறைந்திருக்கும். சனிக்கிழமை தோறும் காலையில ஒரு 2 hours மட்டும், காலையில எழுந்த உடனே சூரிய உதயத்திலிருந்து ஒரு 2 hours மட்டும் மௌன விரதம் இருங்கள். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை அரச மரத்தடி நாகரை வழிபட்டு வர வேண்டியது. எந்த நாள்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, வாரத்துல எந்த நாள்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த நாள்ல போனாலே போதுமானது. எந்த நாள்ல வேண்டுமானாலும் போகலாம். அந்த அரச மரத்தடி நாகருக்கு நம்மால் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் பண்ணலாம். இது போக அந்த அமாவாசை நாள்னு வரும்பொழுது, சோமவார அமாவாசைன்னு வரா இல்லையா, அந்த நாள்ல அவசியம் செய்ய வேண்டிய, அந்த நாளை கண்டிப்பாக தவிர்க்கவே கூடாது. அரசமரத்தடி நாகரை வழிபடுவது என்பது உங்களை மிகவும் மன தெளிவோடு செயல்பட வைக்கும். அதற்கு அடுத்தபடியாக பிராயச்சித்தம்னு சொன்னா நிறைய மரக்கன்றுகளை நட வேண்டியது. அது வேப்பங்கண்ணா இருக்கலாம். நம்மளால முடிஞ்சது, எங்கேயோ நம்ம ஒரு ரோடோரம் போயிட்டே இருக்கோம்னு சொன்னா கூட இப்பெல்லாம் அந்த விதை பந்து எல்லாம் கிடைக்குது இல்ல, அதை வாங்கி அப்படி போட்டுட்டு போனாலே அது அந்த இடத்துல விளையும் தானே. மரங்களுக்கும் உணர்வு என்பது உண்டு. அந்த மரங்களுக்கு நாம் சென்று நீரினை ஊற்றும் பொழுது அதெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும். நாம் அதனை அனுபவித்து உணர இயலும்னு சொல்றேன். ஏன்னா மீனராசிக்காரர்கள் இப்பொழுது மன சஞ்சலத்திற்கு உள்ளாகி இருப்பார்கள்.
ஜென்ம சனிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் இல்லையா, அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்களை செய்தாலே நமக்கு மனதிலே ஒரு நிம்மதி என்பது கிடைக்கும்ங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். சார், என்ன வழிபாட்டு பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு மக்கள் அனைவருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். அந்த சந்தேகங்களை ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாம பல்வேறு ஆன்மீக ஜோதிட விளக்கங்களை விரிவாகவும் தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி. நன்றி. நன்றி சார். நேயர்களே, தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் 12 ராசினருக்கு எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் இல்லாம பல்வேறு ஆன்மீக ஜோதிட தகவல்களை பத்தி விரிவாக பேசணும். இறைவனுடைய அருளோடு பிறந்திருக்கிற இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நன்மைகளும் கிடைக்கணும்னு வேண்டி இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம்.